இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வார்த்தை வேணும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கு நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இத்தனை நாட்களும் எங்களோட பேசுனீங்க. இன்றைக்கு நீங்கள் எங்களோட பேசணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை கர்த்தர் எனக்கு காண்பித்து நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்டீர்களா? இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக நீ ஞானத்தை நோக்கி என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்லுவாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதகர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவில் இருண்ட அந்தகரத்திலையும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்தவருமாகிய முள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளையில் வெளியிருப்பாள், சில வேளையில் வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய், முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருக்கிறது. இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தன கம்பளத்தினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனார். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனார். குறிப்பிட்ட நாளிலே வீட்டிற்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவளை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினான். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிலப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணிய அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவள் பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகம் பேரை கொலை செய்தாள். அவளுடைய வீடு பாதாளத்திற்கு போகும் வழி, அது மரண அறைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகளிலே அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு வாலிபன் கற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே அவள் அவள் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம், அந்த வார்த்தையெல்லாம் எதை போடணும் அப்படின்னு சொன்னா, இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை. நீங்கள் அவள் என்று வாசிக்கிற எல்லா இடத்திலையும் மாமிசத்தினுடைய இச்சை அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனங்கள் உங்களோடு நேருக்கு நேர் பேசுகிறது போல இருக்கும். கவனிங்க, நம்ம இந்த 20 நாட்களும் எத்தனையோ காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். இந்த காரியத்துல எல்லாம் நீ கவனமாறு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இச்சையை தூண்டுகிற, இச்சையிலே நடக்கிற, தங்களுடைய மாமிசத்தை அடக்க தெரியாத, தன்னுடைய சரீரத்தை அடக்கமாய் வைத்திருக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கவனமாய் இல்லை என்று சொன்னால், இந்த 27 நீதிமொழிகளிலே வாசித்தது போல உங்கள் வாழ்க்கை ரொம்ப கொடுமையான பாதைக்கு கடந்து போகும். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எத்தனையோ பாவங்களிலே விழுந்து எழும்பி இருக்கிறார்கள், எத்தனையோ காரியத்திலே அடிபட்டு அவங்க திருந்தி வந்திருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு தெரிந்து இந்த இச்சையான அந்த குணத்துல
தவறான உறவிலே விழுகிற ஒரு மனிதன் வந்து திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே எழும்பி நிற்கிறது மிக கடினமா இருக்கிறதை என் கண்களால பார்த்திருக்கிறேன். இது கடைசி காலம். நம்ம ஒரு பெரிய பொல்லாத காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து தங்களுடைய கைகளிலே, எல்லாருடைய கைகளிலேயும் இன்று பாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி எப்படியாவது எல்லாரையுமே அழிவுக்கு பாதையிலே நடத்தணுன்றதற்காக ஃபர்ஸ்ட் எல்லாம், முன்பெல்லாம் பழைய காலங்களில் எல்லாம் சில நேரத்தில் பாவத்தை தேடிதான் போவார்கள். தேடி 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 போய் பாவம் செய்வார்கள். ஆனா இப்போ அப்படி அல்ல. அந்த பாவங்கள் அவளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் மனுஷனுக்கு வர்றதா. அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்படிதான் வாழ்க்கைன்னா இருக்கும், மாத்திட்டு போக வேண்டியதா இருக்கிறான் அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கத்துறதெல்லாம் கணக்குல வைக்கிறது இல்ல, ஆண்டவரை அழகா மன்னிப்பாரு, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, கத்திரத்துல மன்னிப்பு கேளு. இப்படி மேல் பூச்சாய் காயம் கட்டுகிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எதுல விழுந்தாலும் நீங்க மறுபடியும் எழுந்திருப்பீங்க. எதுல விழுந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நஷ்டங்களை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. ஆனா மாம்ச இச்சை, தவறான உறவு என்கிற ஒன்றுல நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க கிருபையெல்லாம் நீங்க போக்கடிச்சிருவீங்க. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி இந்த 21வது நாளுல இந்த 1000 மணி நேர ஜெபத்துல ஆண்டவர் யாருக்கு கவனமா இருக்க சொல்றாருன்னா, உன்னை பாவத்திற்காக தூண்டி, உன்னை பாவம் செய்வதற்காக அழைத்து, உன்னுடைய சரீரத்தினுடைய இச்சையை நிறைவேற்ற நினைக்கிற அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷிக்கு நீ கவனமாய் இல்லாவிட்டால், வேதம் சொல்லுது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயத்தை உடைச்ச வசனம். உடனே 22வது வசனத்தை வாசிங்க. உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கவனிங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதைகளிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகம் பேரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி, அது மரண அறைக்குள் கொண்டு போய் விட்டுரும். சோ விபச்சாரியான ஒரு ஸ்திரீயை, ஒரு விபச்சாரக்காரனான ஒரு மனுஷனை யாரெல்லாம் தேடி போகிறாங்களோ அவர்களுடைய பாதை அது நேர்த்தியான பாதை அல்ல. நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் தேவைப்படுது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு தேவைப்படுறான், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு தேவைப்படுறாங்க, நான் வேற என்ன பண்றது? ஆனால் உண்மையில ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கும்போது வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்றால் நீங்க ஜெயிக்க வேண்டியது முதல்ல யாருக்கு அப்படின்னா, உங்களுடைய கண்களின் இச்சைக்கு, உங்களுடைய மாமிசத்தினுடைய இச்சைக்கு நீங்க ஜெயிக்கல அப்படின்னா ஆண்டவருக்காகவும் எதுவும் செய்ய முடியாது, இந்த உலகத்திலையும் பெரிய வெற்றியை அடையவே முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை சில மனிதர்கள் தவறாய் நடத்தினார்கள். அவர்கள் ஆசை வார்த்தைகளை உங்களிடத்திலே பேசினார்கள், அவர்கள் ரொம்ப உருக்கமா உங்களிடத்திலே பேசினாங்க. அப்போ அவருடைய கரங்களிலே, அவருடைய வழிகளிலே விழுந்து இன்றைக்கு ஒரு மாடு அடிக்கப்பட போவது போல, ஒரு குருவி தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிற அந்த கண்ணியை அறியாமல் விழ தீவிரித்தது போல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியையும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சியையும், ஒவ்வொரு பெரியவங்களையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. இல்ல, உன் மாம்சத்தை அடக்கலைன்னா இந்த உலகத்துல வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த கடைசி நாள்ல நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தரணும், நான் எதை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு முன்பாக எந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தை ஜெயிக்கிறானோ, தன்னுடைய இச்சையை ஜெயிக்கிறானோ, அவன்தான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். ஆமேன் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிடும் போது, யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி நயம் பண்ணும் போது, யாருடைய வாழ்க்கையிலாவது உங்களுடைய கண்கள் தேவையற்ற காரியத்தை பார்க்கும் போது, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ வீணடிச்சிடாத, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற தாளந்தை இழந்துடாத. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் இந்த மாம்ச இச்சையை கண்ட்ரோல் பண்ணாததுனால, இந்த மாம்சத்தை சரியா நீ கையாளாததுனால இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கிருபையும் நீ இழந்து
இன்னைக்கு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறாய். நீ எங்கேயோ இருக்க வேண்டிய நபர், நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நபர், நீ பயன்பட வேண்டிய ஒரு பிள்ளை. ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். உன்னை பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். உனக்கென்று ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உன்னை தட்டி கொடுத்தார், உன்னை ஆறுதல் படுத்தினார். உன்னுடைய வயதிலே உனக்கு இருக்கிற அபிஷேகம் எத்தனையோ பேர் இல்லாத அளவிற்கு ஆண்டவர் உனக்கு அத்தனை கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். நீ ஜெபித்த எல்லாமே கர்த்தர் உனக்கு செய்தார். உன் குடும்பத்திலே இருக்கிற எல்லாரை விட ஆண்டவர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்தினார். நீ சொன்னது எல்லாமே நடந்தது. உன்னுடைய உயர்வு பிரமிக்கத்தக்கதா இருந்தது. அநேகர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு எல்லாவற்றிலையும் இடிந்து போய் கிடக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ மாம்ச இச்சை அப்படின்ற ஒன்றை மட்டும் நீ ஜெயிக்கலைன்னா உன் வாழ்க்கையில எத்தனை கிருபைகள் வந்தாலும் நீ மரணத்தின் வாசலை தான் நோக்கி போகிறாயே தவிர அப்படி வாழ்க்கையில வெற்றியின் பாதையை அடையவே முடியாது. இன்னைக்கு எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதற்காக ஜெபிக்கணும்னா, இந்த ஜெபத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இல்லாம இருக்கலாம். இல்ல பாஸ்டர், நான் அப்படியெல்லாம் மாம்ச இச்சையில இல்ல, என்னுடைய கண்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறது, நான் அசுத்தமான காரியம் எல்லாம் பாக்குறது இல்ல. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இல்லைனாலும் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த கடைசி நாள் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாம்ச இச்சை இந்த உலகத்துல தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு போனாலும் சிஸ்டர், உங்க கணவனார் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியல சிஸ்டர். உங்களோட கணவனாரை நீங்க ரொம்ப நம்புறீங்க, உங்க கணவனாரை நீங்க ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்க கணவனார் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியாது. பிரதர், உங்க மனைவி அப்படித்தான், சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். கணவனுக்கு மறைத்து, மனைவிக்கு மறைத்து, பெற்றோர்களுக்கு மறைத்து, நண்பர்களுக்கு மறைத்து, தவறான உறவிலே வாழ்கிற, தவறான காரியத்தை செய்கிற, இச்சையினாலே இழுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். வாழ்க்கையிலே உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு கொண்டு வருகிற பெரிய ஆயுதம் இந்த இச்சையை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்கள் வேதத்துல சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி, அவனை மாதிரி பலசாலி யாருமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவனுக்கு முன்பாக பிறந்தவர்களோ அவனுக்கு பின்பாக பிறந்தவர்களோ அவ்வளவு பெரிய ரட்சிப்பை அந்த தேசத்துல உண்டு பண்ணவங்க ஒருத்தருமே இல்லை. யாருக்கும் பயப்படாதவன், எந்த காரியத்திற்கும் அஞ்சாதவன், வேகமாய் ஓடக்கூடியவன், அவனுடைய எண்ணமே வேறு. அவன் சின்ன வயதிலிருந்தே அவனுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அபிஷேகிக்கப்பட்டவன். எல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தோம். அவனை எதுவுமே அவனை உடைக்க முடியல. எதிரி என்னென்னமோ பிரச்சனை பண்ணி பார்த்தான், இல்ல, சிம்சோனை ஜெயிக்க முடியாது. சிம்சோனை இந்த பட்டணத்தை முழுக்க எல்லா வாசல்களையும் அடைத்து உள்ள போட்டு லட்சக்கணக்கான பேர் அவனை அடித்தால் அவனை கொன்றலான்னு முடிவு பெற்று எல்லா வாசல்களையும் அடைத்தாங்க. ஆனா அந்த வாசலுடைய நிலை கதவுகளை பெயர்த்து கொண்டு போனான். எதிரி சிம்சோனை கொல்லுவதற்கு எடுத்த எல்லா முயற்சியிலையும் சிம்சோன் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஜெயிச்சான். ஆனா சிம்சோன் எதுல விழுந்தான் தெரியுமா? இந்த இச்சேன்ற ஒண்ணு வந்த உடனே இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களிருந்து கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், நிறைய சிப்பாய்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், ஒரே ஒரு பெண்ணுக்கு, ஒரே ஒரு இச்சைக்கு தன்னுடைய மாம்சத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சதுனால அவன் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு சுருண்டு போய் அவ்வளோ பெரிய பலசாலி தன்னுடைய கிருவையெல்லாம் இழந்து போனான். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்க ஸ்பெஷல் இல்லை சிஸ்டர், பிரதர், நீங்க ஸ்பெஷல் இல்லை. அது என்ன மாம்ச இச்சை? எத்தனை நாள் அதுல சந்தோஷமா இருக்க முடியும்? எத்தனை நாள் அதுல மகிழ்ச்சியா வாழ முடியும்? இல்ல, உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அந்த சிம்சோன் மட்டும் தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி அந்த இச்சையை நிறைவேற்றாமல் இருந்திருப்பானே ஆனால் நான் நம்புகிறேன் அவனுடைய பிறப்பை விட அவனுடைய இறப்பு மகிமையா இருந்திருக்கும், வெற்றியா இருந்திருக்கும். ஆனா அவன் சொல்றான், துன்மார்க்கரோட சேர்ந்து நானும் அழியட்டும் என்று. அவனுடைய முடிவு பரிதாபமாய் போனது. இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க மாம்சத்தை மேற்கொள்ளல அப்படின்னா உங்க முடிவும் அப்படிதான் பரிதாபமாய் போய்விடும். உங்க கண்ணுனால இச்சையை பார்க்காதீங்க. அடுத்தவங்களுடைய நிர்வாணத்தை பார்க்கிறது வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான பெரிய பகை. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே உன் ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்காது. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடவே முடியாது. உனக்கு விசுவாசம் என்கிறது தூரமா இருக்கும். உன் வாழ்க்கையிலே நடக்கிறதெல்லாம் நீதான் காரணம் என்று உன்னுடைய குற்ற மனசாட்சி உன்னை பாதித்து கொண்டே இருக்கும். இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சவால்களை சந்தித்தானோ அதே போல இச்சையிலையும் தவறான பாவ பழக்கத்தை பார்க்கிறவர்களும் நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு வேசிக்காக ஒரு துணியை கூட, நீ போட்டிருக்கிற வஸ்திரத்தை கூட இழக்கணும்னு வேதம் சொல்லுது. அந்நிய நுகத்திலே
தவறான பழக்கத்திலே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே போகிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை உதவிகளை செய்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போய் தவறான உறவிலே இருக்கிற யாருமே ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது. என்னுடைய ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி அவர் பரிசுத்தம் இல்லாத தேவன் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை மட்டும்தான் தேடுகிறார். அதனால கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துறாரு. போதும்பா, போதும். எல்லாருக்கும் டெம்டேஷன்ஸ் இருக்குதான், எல்லாருக்கும் மாம்சத்துல இச்சைகள் இருக்கும் தான். ஆனா அதை யாரெல்லாம் அடக்கி ஆளுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. யார் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், அவங்கள அழகா காமிச்சாலும், உங்களை ரொம்ப அழகா பேசினாலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயினால தவறானதை நான் பேச மாட்டேன், என் கண்ணுனால தவறானதை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முடிவு எடுங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல நிறைய பேர் உண்டு. அவளுடைய கால்கள் அது நரகத்திற்கு போகிற கால்கள். அந்த இச்சையினுடைய கால்கள் அது நரகத்திற்கு போகும். அது நம்மை வாழ விடவே விடாது, அது நம்மை அழித்து விடும். கைகளை எல்லாரும் உயர்த்தி, யாரும் நீதிமான்கள் என்று சொல்ல வேண்டாம், கையை உயர்த்தி அப்பா சமூகத்துல ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கதறு. மகனே, உன் அம்மாவுக்கு தெரியாதப்பா, உங்க அப்பாவுக்கு தெரியாதப்பா, பிரதர் உங்க மனைவிக்கு தெரியாது, சிஸ்டர் உங்க கணவனாருக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு யாரும் மறைக்க முடியாது. கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். தகப்பனே, மாமிச இச்சையான மனிதர்களுக்கு என்னை தப்புவேன் என்று கேளுங்கள். முழு பலத்தோடு சொல்லுங்க. எல்லாரும் வாஞ்சியாய் கேளுங்க. இந்த 21வது நாளில் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை விடுதலையாக்க போறாரு, விடுதலையாக்க போறாரு. நீங்க அப்படிப்பட்டவங்க யாருக்குமே தெரியாது பிரதர், சிஸ்டர், யாருக்குமே தெரியாது. ஆனா உன் உள்ளுக்குள்ள வேற விதமா ஓடிட்டே இருக்குது. நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற. உண்மைதான் பாஸ்டர், நான் தான் எல்லா கிருபையும் இழந்து வந்து நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபை கொடுத்தாரு, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர், ஆனா இந்த ஒன்றை மட்டும் என்னால ஜெயிக்க முடியல. ஆனா கர்த்தர் இந்த 21வது நாள் அதை ஜெயிக்க பண்ணும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த காரியத்துல நீ விழுந்ததற்கு பிறகு உன் வாழ்க்கையில ஒன்னொன்னா நீ இழந்துட்டு இருக்கிற. உனக்கு எல்லாமே உன்னை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க. நீ ஜெபிக்கிறவனாச்சே, உனக்கு ஏன் இப்படி நடக்குது? நீ சர்ச்சுக்கு வர்றவனாச்சே, உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறாங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல இல்ல, நான் சரியில்லை, என் ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பொல்லாததை யோசிக்கிறேன். இப்பொழுது கைகளை எல்லாரும் உயர்த்தி, கர்த்தாவே என்னை தூக்கி எடும் ஆண்டவரேன்னு சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. இதுவரைக்கும் இழந்த கிருபை போதும் மகனே, மகளே, இதுவரைக்கும் இழந்த கிருபை போதும். இப்போ ஆண்டவரிடத்துல கேளுங்க. ராஜா, என்னிடத்திலிருந்து அந்த சக்தியை முழுவதுமாய் எடுத்து போடுவீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்பொழுது தேவனுடைய மகிமை ரத்தம் என் மேல இறங்கட்டும். என்னை காப்பாற்றுகிற கர்த்தர், என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. கண்கள் தூய்மையாகும் கர்த்தா, உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா, உம்மை பார்க்கணும். காதுகள் கேட்க செய்யும் கர்த்தரும் குரல் கேட்கணும். சொல்லுங்க எல்லாரும். காதுகள் கேட்க செய்யும் கர்த்தரும் குரல் கரங்கள் மேல உயர்த்தி சொல்லும். உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையா எல்லாரும் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. கேளுங்க, அப்பா சமூகத்துல கேளுங்க. உகந்த காணிக்க, உகந்த காணிக்கையா. இயேசுவே என்னை காப்பாற்று. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே தங்களுடைய மாமிச இச்சையை நிறைவேற்றுவதற்கு சத்ரு சில மனிதர்களை அப்படியே கட்டவிழ்த்து விட்டுருக்கான். அவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சில நேரத்தில் அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும்.
அவங்க வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குற இன்னைக்கு தான் நிறைய மீடியா வந்துச்சுல்ல, நிறைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்ததுனால மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் வாலிப தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சில அப்படி இச்சையினுடைய கட்டுனாலே பிடிக்கப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய நயமான பேச்சினாலே அப்படியே பிள்ளைகளை தன்னுடைய கரத்துல இழுத்து எடுத்துடுறாங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். இப்படி ஊழியத்தில் இதெல்லாம் வந்து அதான் நான் யாரையுமே குறிப்பிட்டு பேர் சொல்லி அதான் சொல்லி நீங்க தெரிஞ்சு கொண்டதுக்காக தான் சொல்றேன். ஒரு விசை ஒரு வாலிப தங்கச்சி இரவுலே நைட்டு 12 மணிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டில் 12 மணிக்கு கூட்டிட்டு வந்தா அந்த புள்ள வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மயங்கி மயங்கி கீழே விழுறா. 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஜோம் பண்ணி அப்படியே தண்ணி தெளிச்சா எந்திரிச்சிருவா. திரும்ப அடுத்து ஒரு 5 நிமிஷம் திருப்பி மயக்கம் அடிச்சு விழுந்துவா. திருப்பி அப்படியே விசாரிச்சு பார்த்தா ரொம்ப கொடுமை. நான் சொன்னேன், இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லை, நீ ரொம்ப யோசிக்கிற, நீ யோசிக்கும் போது தான் மயக்கம் அடிச்சு விடுற. அப்பதான் சொல்றா, இல்லை பாஸ்டர், என் கூட காலேஜ் படிக்கிற ஒரு பையன் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டே இருந்து அதுக்கப்புறம் என் போட்டோ அனுப்ப சொன்னா, என் போட்டோ அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடலா போட்டோ அனுப்பிவிடு, அதான் அனுப்புனேன். அப்படி சொல்லி கடைசியில் வந்து வித்தியாசமான போட்டோ எல்லாம் அனுப்ப சொல்லி நானும் வந்து அவன் ரொம்ப எனக்கு ஹோப் கொடுத்ததுனால நிறைய போட்டோஸ் எனக்கு அவனுக்கு அனுப்பி விட்டேன். அப்போ அந்த போட்டோஸ் அவன் வச்சு என்னை ரொம்ப மிரட்டுறான். நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்கணும், நீ என்கிட்ட பேசணும், இல்லை அப்படின்னு சொன்னா நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன்றான். எனக்கு எங்க அம்மாவுடைய மானம் போயிருமோ, என் குடும்பம் நடுத்தெருவில் வருமோன்னு ரொம்ப பயப்படுறேன். அதனாலதான் எனக்கு அதை யோசிக்க நான் மயக்கம் அடிச்சு விழுந்துடுறேன். கர்த்தர் எப்படியாவது காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி அதை பெரியவங்களை வச்சு பேசி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். அதனால இந்த உலகத்துல வந்து ஒரு கூட்டம் அப்படியே அலையுது. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனவங்களே அப்படிதான். நிறைய ஆண்கள் தான் அதுல ரொம்ப நீங்க கவனமா அதுல வாழணும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒன்று நல்லா நினைச்சுக்குங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற பாவம் வந்து விபச்சார பாவம். இந்த விபச்சார பாவத்திலே இருக்கிறவர்கள், இந்த விபச்சாரத்திலே விழுகிறவர்கள் இன்னொரு மனைவியை, இன்னொரு நபரை, இல்லைன்னா திருமணத்திற்கு முன்பாகவே தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே தண்டனை அன்னைக்கு நிறுத்தப்பட்டாலும் இந்த பாவத்துல விழுறவங்க யாரா இருந்தாலும், நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிச்சாலும் தண்டனை நீ அனுபவிச்சே ஆகும். ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னா இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினாரு, ரகசியங்களை பேசினாரு. அவனை தான் கர்த்தர் தான் அவனை உருவாக்குனாரு. ஆனா ஒண்ணு பாருங்க, அது வரைக்கும் என்ன இருந்தாலும் ஆண்டவரத்துல கேட்டு செய்யறவன் இந்த பத்சேபாள் என்கிற அந்த லேடி அந்த பாவத்துல விழுந்ததற்கு பிறகு அவன் எவ்வளவு மோசமானவனா போனான் பாருங்களேன். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்குது அப்படின்னா கர்த்தருக்கு அப்படி பயப்படுறவன். நம்ம ஒருமித்து தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்னும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டவன். அவ்வளவு ஸ்பிரிச்சுவல், ஆண்டவர் அப்படி நேசிச்சவன். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு ராஜாவா இருந்த போதிலும் கூட அந்த மரியாதை எதையுமே பார்க்காம கர்த்தருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிச்சவன். எதுலையுமே ஆண்டவரை விட்டு கொடுக்காதவன். ஆனா இந்த பத்சேபாள் விஷயத்துல அவன் விழுந்ததற்கு பிறகு அவன் கொலை செய்யறதுக்கு கூட தயங்கல. அவனுடைய பாருங்க, இந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவனை பிசாசு படிப்படியா மோட்டிவேட் பண்ணி கடைசியில கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டான். இந்த பாவத்துல மட்டும் ஒரு மனுஷன் வெளியே வராம விழுவானே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த பாவத்துல நீங்க துணிகரமா இருப்பீங்கன்னா இது உங்களை கொலை வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுரும். Be careful. நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு தெரியாது. ஏதோ ஒன்றை பண்ணி ஆனா நம்புறேன், ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. கர்த்தர் அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது உண்மையானால் இந்த மாமிச இச்சைகளை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார், உங்களுக்கு ஜெயிக்க கிருபை செய்வார். அவரால முடியாதது எதுவுமே இல்லை. அதற்காக பிரயாசப்படணும். அதற்கு ஏதுவான காரியத்தை எல்லாம் அழிக்கணும். நீங்க மனசுக்குள்ள நினைக்கணும். அதான் நீங்க திரும்ப எழுதி வச்சுக்குங்க. நீங்க எதுல போய் நீங்க சிக்கினாலும் உங்களை காயப்படாம கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பாவத்துல விழுற மனிதர்களை காயப்படாம கொண்டு வர முடியவே முடியாது. வேதத்துல இந்த விஷயத்துல விழுந்த யாருமே அவங்களுடைய முடிவு சாவாதான் இருக்கு, அவங்க முடிவு மரணமா தான் இருக்குது. அதை கண்டினியூ பண்ணீங்க. யாருக்காக நான் உங்களை பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஆனா உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், அதனுடைய முடிவு உங்களுக்கு மரணம் தான். ஊழியத்துல வந்த புதிதில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதன். அந்த மனிதன் யாரு பார்த்தாலும் பயப்படுற மனுஷன். சாதாரணமா ஒரு வீட்டுல வந்து ஒரு பையன் ஒரு லேடி சிக்கி இருக்கான்.
அந்த பையனை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி எப்படியாவது அந்த பையனை அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கன்றாரு. இவர் போய் அந்த பையனை மீட்டெடுக்கிறதுக்காக உள்ள போறாரு. போனவர் அந்த லேடிட்ட பேசி 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 அவனை வெளியே கொண்டு வந்துட்டு இவர் சிக்கிட்டாரு. கடைசியில தன்னுடைய பேக்கெட்டுக்குள்ளேயே, கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றவர், பேக்கெட்டுக்குள்ளேயே விஷத்தை வச்சுட்டு பல கிலோமீட்டர் தூரம் ஆபீஸுக்கு போறது மாதிரி பிரயாணம் பண்ணி பஸ்லயே பாய்சன் சாப்பிட்டு பஸ் போயிட்டு இருக்கவே நுரத்தள்ளி நடு ரோட்ல சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அவருடைய முடிவு கொட்டுமையான முடிவு. அதனால இன்றைக்கு இந்த 21வது நாள் 1000 மணி நேர ஜெபத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. வாலிப தம்பி, அந்த மாதிரி இச்சைக்கு தூண்டுகிற அந்த மனுஷனிடத்துல நீ தயவு செய்து பேசாத. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ அந்த போன் கால் பண்றதை நீ அவாய்ட் பண்ணிக்கோ. இல்ல உன்னுடைய அழகையே நீ ரசிக்கிறது மாதிரி அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்காத. வேதம் சொல்லுது, நீ தான் உன் மாம்சத்தை அடக்கணும், நீ தான் அந்த இச்சையை அடக்கணும், நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். வாலிப வயதுல அப்படிப்பட்ட காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நீ அதை ஜெயிச்சாதான் உனக்கென்று வைத்திருக்கிற பெரிய மகிமையை நீ பார்க்க முடியும். நீ இளம் வயதுல இப்படிப்பட்ட நுகத்தை சுமந்தாயானால் நான் நம்புறேன், நீ வளரும் போது நீ எந்தெந்த காரியத்தை எல்லாம் ஜெயித்தாயோ அதற்கு கர்த்தர் தக்க பலனை தராமல் போகவே மாட்டாள். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்துச்சு. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட சோதனை வரும்போது அவன் என்ன பண்ணுனான்னா, வேதம் சொல்லு, வஸ்திரத்தை விட்டுட்டு அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுது. அங்க நிக்கல. அப்படின்னா நீங்க இச்சையிலிருந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே நீங்க ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஜெயிக்கணும். நீங்க முதல்ல விட்டுட்டீங்கன்னா, நீங்க முதல்ல ஓடாம விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன், நான் அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன், கொஞ்சம் தான், சும்மா பேச மட்டும்தான் நான் செய்வேன், கொஞ்சம் SMS மட்டும்தான் நான் அனுப்புவேன், இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பேன்னு நீங்க இந்த இச்சையான காரியத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளல் அப்படின்னா நான் சொல்றேன், அது ஒரு பெரிய மரமாகும் போது உங்களால வெட்டவே முடியாது. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இச்சையை மேற்கொள்றதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் படி என்னன்னா, ஆரம்பத்திலேயே கிள்ளிரணும், ஃபர்ஸ்ட்லயே கிள்ளிரணும். முதல், அதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்வை தப்பு இல்ல, முதல் சைட் தப்பு இல்ல, ரெண்டாவது பார்வை தப்பு. ஒரு வால் போஸ்ட பாக்குறோம், எதேர்ச்சியா பார்த்துட்டோம், தப்பு இல்ல. ரெண்டாவது டைம் பார்த்தா அது பாவத்தினுடைய லிஸ்ட்ல போயிடும். ரெண்டாவது டைம் பார்க்கறத கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்போ முதல்லயே கிள்ளிரணும். அப்படி இந்த வாலிப தங்கச்சிங்களுக்கு பெற்றோர்களாகிய நீங்க அம்மா அப்பாங்க சொல்லி கொடுக்கணும். இல்லப்பா, அவன் பேசுற மோட்டிவேஷன்ஸ் வேற, அவன் வேற மாதிரி உன்னை கிரியேட் பண்றான், அவன் வேற விதத்துல உன்னை கொண்டு போறான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண் பிள்ளைகள் என்கிறது நீங்க நெருப்பு மாதிரி. நீங்க அப்படின்னா நீங்க நெருப்பா தான் இருப்பீங்க இந்த விஷயத்துல, ஆனா அப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் நெருப்பு. அந்த தீய பத்த வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிற வரைக்கும் அது உங்களை விடாது. அதான் உங்களுடைய ஆசை அவங்கள பற்றி இருக்கும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, ஆனா உங்களால முடியாது. அதனாலதான் சொல்றது, ஆரம்பத்திலேயே தவறா பேச வர்றவங்கள ஆரம்பத்திலேயே கட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஒரு நல்ல ஆம்பளை, ஒரு நல்ல பெண் பிள்ளை இன்னொரு ஆப்போசிட் செக்ஸ், இன்னொரு மனுஷன் இடத்துல ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, ரொம்ப நேரம் அவங்க போன் பேச மாட்டாங்க, ரெகுலரா SMS பண்ண மாட்டாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றவங்களா இருந்தா நான் சொல்றேன், அது 85% அவங்களுக்குள்ள இச்சை ஏதோ ஒண்ணு இருக்குது. அதே போல நீங்க பண்ற ஸ்ட்ரெஸ்ஸிங்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் பெண் பிள்ளையை பெற்று வளர்த்தின அம்மா அப்பா கண்ணாடிக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க நிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி ஒரு டைம் நிக்கணும். அவங்க எப்ப வெளியே போனாலும் ஒரு டைம் உங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே அனுப்பணும். ஆனா சில பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. நான் அப்படி கேட்க மாட்டேன், நான் என்ன இப்படி பண்றேன், அவ ஸ்டைலா பண்றா, இவ ஸ்டைலா பண்றா, நான் ஸ்டைலா பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டிருக்கு. உன்னுடைய சரீரத்திலே இருக்கிற அங்கங்கள், உன்னுடைய சரீரத்திலே இருக்கிற சரீரத்தினுடைய காரியத்தை இன்னொருத்தருக்கு நீங்க வெளிப்படையா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய தண்டனையை நீங்க மாத்தவே முடியாது. எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. அப்படி தண்டனையை அனுபவிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சினிமாக்காரங்கள எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெளிப்பிரகாரமா காமிச்சவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய முடிவு நல்ல முடிவே கிடையாது. அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஃபர்ஸ்ட் முளையில கிள்ளணும். எப்ப கிள்ளணுமாமா? வளர விடக்கூடாது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இச்சைய வளர விடக்கூடாது.
எதிர்மறையா எதிர்முனையில இருக்கிற நபர் பேசுகிறத எப்ப தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலே தவிர்க்கணும். கணவன் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா ஆரம்பத்திலே தவிர்க்கணும். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சிரிக்கிறாருன்னா ஆரம்பத்திலே தவிர்க்கணும். உங்களை பார்த்த உடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா ஆரம்பத்திலே தவறும். முளையில அந்த விஷயத்தை நீங்க கிள்ளல் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அது உங்க கிருபையெல்லாம் அழிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இங்க இருக்கிற வாலிப தம்பிங்களும் அப்படிதான். நீ மொபைல் வச்சிருக்கிறியா, அந்த மொபைல்ல நீ எப்ப ரொம்ப பாவத்துக்குள்ள போறேன்னா நீ ஆரம்பத்திலேயே கிள்ளலப்பா, ஆரம்பத்திலேயே கிள்ளல. நீ சர்ச் பண்றது வேறதான். நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒண்ணுக்காக அதை பார்க்கலாமே இதை பார்க்கலாமே, ஆனா ஆரம்பத்திலேயே அதை முடிச்சு போட்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள வரும்போது அது எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு நீ ஃபர்ஸ்டே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சணும். ஃபர்ஸ்டே அதை தூக்கி போட்டுறணும். அதான் கைக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஜீவிப்பேன், நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா முடியாது. முதல்ல சிலதை ஆண்டவருக்காக இழக்கணும். இல்ல எனக்கு இதுதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவருக்காக இழக்காம நீ பரிசுத்தமா வாழ முடியாது. அதை வச்சுட்டு அதான் பாம்பை மடியிலே கட்டிட்டு அது என்ன கொத்தாதுன்னு எத்தனை நாள் நடிச்சிட்டு இருப்பீங்க? அது உங்களை சீண்டாது எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? பாம்பை மடியில வச்சுட்டு சீண்டாதுன்னா அது ஒரு நாள் கண்டிப்பா சீண்டும். அன்னைக்கு நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதனால ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிற எதுவுமே உங்க கையில இருக்க கூடாது. அது நண்பனானாலும் அது வீடானாலும் அது பொருளானாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட என்டர்டைன்மெண்ட், அப்படிப்பட்ட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது. அந்தரங்கத்திலே புசிக்கிற தண்ணீர் இன்பமா இருக்கும். நீ தவறா செய்யற காரியங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா முடிவில் அது என்ன பண்ணுமாமா, பாம்பை போல அது சீண்டுமாமா, அது உன்னை சாகடிச்சிடும். அதனால எல்லாரும் நம்புறோம், ஃபர்ஸ்ட் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, உமக்கு பிரியம் இல்லாத எல்லாத்தையும் நான் எதுல கிள்ளணும்னா முளையிலே கிள்ளணும். எப்ப பாடும்? ஆரம்பத்திலே. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க என்ன தண்டிச்சா கூட பரவாயில்லப்பா, நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. நான் சொல்றேன், அவருடைய அடியை வாங்குங்க, ஆனா இன்னொருத்தருடைய அடியை வாங்காதீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆரம்பத்துல என் பிள்ளை, ஒருவேளை பெரியவங்க நிறைய பேர் இந்த ஜெபத்துல இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்காக இது ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சோகம் மட்டும்தான் மனசுல இருக்குது, பிரச்சனை மட்டும்தான் மனசுல இருக்குது. ஆனா ஒரு காலத்துல நீங்க பண்ணினது இன்னைக்கு சாபமா வந்து முடிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் மன்னிப்பு கேட்டு, ராஜா என் பிள்ளை அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. நான் ரொம்ப விட்டு தான் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. சிஸ்டர், உங்க வாழ்க்கை மாதிரி உங்க பிள்ளை வாழ்க்கை ஆகக்கூடாது. பிரதர், உங்க வாழ்க்கை மாதிரி உங்க பிள்ளை வாழ்க்கை ஆகக்கூடாது. நீங்க நிறைய தப்பு பண்ணீங்க, நிறைய இழந்துட்டீங்க. ஓ, உங்களுக்கு எவ்வளவு அவமானம், எத்தனை நிந்த, எத்தனை பிரச்சனை. அதனால உங்களை எவ்வளவு பெரிய அவமானத்தை நீங்க வாங்குறீங்க. கையை உயர்த்தி, இயேசுவே எந்த இடத்துல இருந்தாலும் என் பிள்ளை ஆரம்பத்திலேயே அந்த காரியத்தை தெரிந்து வெளியே வருவதற்கு ஒரு ஞான இருதயத்தை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு தருவீராக. ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம், கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம், கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க மாம்ச இச்சையை மேற்கொள்றதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, நீங்க முளையிலேயே என்ன பண்ணிடணும்னா கிள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஃபர்ஸ்ட்லேயே நீங்க அதை என்ன பண்ணிடணும்னா அதை வளரவே விடக்கூடாது, அதை வளரவே விடக்கூடாது. அதை வளர்த்துனீங்கன்னா என்னைக்குனாலும் நமக்கு பாதிப்புன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. அது சமாதானமே இல்லை. அது என்னதான் இருந்தாலும் தவறான வாழ்க்கை அப்படின்றது அது வந்து உங்க வாழ்க்கையில என்ன நீங்க ஜெபிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் வராதுங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, அந்த விஷயத்துல விழுற மனுஷன் உலகத்துல அவன் தோற்றம் வந்தா அவன் ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜெயம் என்னன்னா அதுல ஜெயிக்கணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியம் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. தாவீது அவ்வளோ பெரிய பிரச்சனையில அவன் விழுந்தான், அவ்வளோ பெரிய பாரத்தில் அவன் விழுந்தான். என்ன அப்படின்னா, நான் நம்புவேன் அவன் அந்த இச்சையில விழுறதற்கு காரணம் அவன் சும்மா இருந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லு. என்ன காரணம்? சும்மா இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்போ தவறுகிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யாம அவன் எப்போ சும்மா இருக்கிறானோ அப்பதான் பிசாசு வேலை பார்க்கிறான். அதான் சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் வந்து பிசாசனுடைய தொழிற்சாலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது மாதிரி. அப்படிதான் நீங்க எப்பவுமே டைட் ஷெட்யூலா இருக்கணும். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீ படிச்சு முடிக்கும் போதே நீ வேலையில இருக்கணும், நீ பிஸியா தான் இருக்கணும். நீ சும்மா இருந்தேன்னா அது உன்னை உன் வாழ்க்கைய நாசப்படுத்தாம விடவே விடாது. என் வாழ்க்கையில நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த வயசுல நான் ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் சும்மா இருக்கல.
படித்தேன். 10th முடிக்கவே அந்த லீவு முடியறதுக்கு முன்னாடியே எங்கள் பாஸ்டர் கொண்டு போய் வேலையில் சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே வேலையில் சேர்த்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போதே அவ்வளோதான். அங்கேருந்து அப்படியே பைபிள் காலேஜ் முடித்தோன்னா ஊழியம். என்னுடைய வாழ்க்கையில் சும்மா இருந்த டைமே இல்லை, அந்த ஆக்குபைடாக இல்லாத நேரமே இல்லை, அப்படி வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஆண்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எதை நோக்கி நீங்கள் போகக்கூடாது. ஆமே, கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ரொம்ப பிஸி ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர், நான் பிஸி ஆகணும். வேலை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்போ இரக்கம் செய்யும். நீங்க சொல்றது உண்மைதானா? நான் சும்மா இருந்தாலே ஏதோ ஒன்று செய்யறேன், ஆனா கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்குவார். ஏசப்பா, இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும் ஆண்டவரே. டைமே இல்லாத அளவிற்கு அப்பா உங்க பிள்ளைங்க ரொம்ப பிஸி ஆகிறதற்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பர் 3, 3வது இந்த காரியத்தை சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்கிறேன். நீங்க 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷன் அனுப்பி விடுறாரு, 2 பேரை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாரு. அந்த 10 பேர்ல அந்த 2 பேரு எங்க போனாங்களாமா? ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டுக்கு போனாங்களாமா. எங்க போனாங்க? ராகாப் என்னும் வேசியினுடைய வீடு. அவ வீட்டுல தான் அவங்க 2 பேரையும் அவங்க தங்க வச்சிருந்தாங்க. எப்படி அந்த கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருமே மரிக்கும் போது இந்த ராகாப் தன்னுடைய குடும்பத்தோட காப்பாற்றப்பட்டான். அப்படின்னா இந்த 2 மனுஷங்களும் போய் அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே இதுவரைக்கும் பாதாளமா இருந்த அந்த வீடு, இதுவரைக்கும் அசுத்தமா இருந்த அந்த வீடு ரட்சிக்கப்பட்டுச்சு. பாருங்களேன், 2 பேர் 2 போய். எனக்கு ஆச்சரியமா இருக்கணும். பொதுவாக வேசியினுடைய வீட்டுக்கு யார் தேடி போவா? பாவம் செய்யறவங்க, அசுத்தம் பண்றவங்க தான் அந்த வீட்டுக்கு போவாங்க. அதான் அந்த அம்மா இதுவரைக்கும் எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துருச்சு. அந்த ஆம்பளைங்க எல்லாருமே தன்னுடைய சரீரத்தை நாசப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறவங்க. அவங்க வாழ்க்கையில நல்லவங்களை கண்டுபிடிச்சது 2 பேரு, ஜோஷுவாவும் காலேப். அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருச்சு. இவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை அந்த அம்மாவை குடும்பத்தோட ஒரே நாள்ல ரட்சிப்புக்குள்ள நடத்திருச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் தான் உண்மை உள்ளவர்னு அந்த அம்மா இறங்கி நின்னாங்க. காரணம், நான் என்ன நம்புவேன்னா, நீங்க வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இவங்க 2 பேரையும் தூதர்களுக்கு சமமா ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு சமமா சொல்றாரு? நீங்க எழுதி கொள்ளுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் தூதர்களுக்கு சமமாய் சொல்லுகிறார். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இச்சையிலிருந்து ஜெயிக்கிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்னா, தன்னை கண்ட்ரோல் பண்ற பவர் வேணும். ஆமேன் சொல்லுங்கள். இவங்க 2 பேரும் மனிதர்கள் தான், இவங்க 2 பேரும் ஆண் பிள்ளைகள் தான். இவர்களுக்கும் எல்லா டெம்ப்டேஷனும் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் 3, 3வது இச்சையை நீங்க ஜெயிக்கணும்னா உங்களை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களை அடக்கி ஆளணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்களை நீங்க அடக்கி ஆளணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல எப்படி கேட்கணும்னா, ஆண்டவர் என்னை அடக்கி ஆள பலன் தார். நம்பர் 1, முதலாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முளையிலேயே கிள்ளணும். நம்பர் 2, 2வது நீங்க ரொம்ப பிஸியா இருக்கும், நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது. நம்பர் 3, 3வது என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். உங்களுக்குன்னு ஒரு நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்படியே மனசை அலைபாய விடக்கூடாது, உங்க சிந்தையை அலைபாய விடக்கூடாது, கண்ணை அலைபாய விடக்கூடாது. நீங்க ஒரு ஆண், நீங்க ஒரு பெண், நீங்க வாழக்கூடியவங்க, நீங்க வளரக்கூடியவங்க. உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, நீங்க நிக்கணும், நீங்க 4 பேருக்கு சாட்சியா வைக்கணும், நீங்க சம்பாதிக்கணும். நான் சொல்றேன், பிள்ளைகள் பிதாக்கள் செய்கிற தப்பு பிள்ளைகளை பாதிக்கும். ரொம்ப கஷ்டம். நீங்க அதான் நீங்க நட்டதை நீங்க தான் எடுக்கணும், நீங்க விதைச்சதை நீங்க தான் அறுக்கணும். நீங்க அசுத்தத்துல கையை வச்சுட்டு நீங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தொடச்சு போட்டு வந்துட முடியாது. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஆண்டவர் உங்களை மட்டா தண்டிக்கட்டும். இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்க செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் உங்களை மட்டா தண்டிக்கட்டும். இந்த ஜெபத்துல இருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் தண்டனைக்குள்ளாக ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரு, ஆண்டவர் தான் உங்களை தண்டிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது. வெளியே இருக்கிற எல்லாருமே உங்களை என்ன பாக்குறாங்கன்னா, அது என்னமோ உனக்கு என்னப்பா, உனக்கு நல்ல பையன், என்னமா நீ நல்ல, உனக்கு என்ன. ஆனா கர்த்தர் உங்களை தண்டிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி. கர்த்தர் தண்டிக்கிற புத்திரன் பாக்கியவான், கர்த்தர் தண்டிக்கிற மகள் பாக்கியவதி. அது ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் தன் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆண்டவருடைய தண்டனை உங்க மேல இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய அன்புல இன்னும் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு இன்னும் இருக்குது. ஆண்டவர் உங்களை கைவிடலன்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, கர்த்தர் உங்களை தண்டிக்கிறது தான் ஆண்டவர் உங்களை கைவிடாதனுடைய ஆதாரம்.
அதனால கர்த்தர் தான் பாஸ் என்னை தண்டிக்கிறார், எனக்கு தெரியுது, நான் செய்த தப்புக்கெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கே ஒப்பு கொடுங்க, இயேசுட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு மனுஷனிடத்திலிருந்து காப்பாத்துங்க. இச்சையான வார்த்தைகளை பேசுகிற மனுஷன், இச்சைக்கு நேரா என்னை வழி நடத்துகிற மனுஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னா காப்பாற்றப்படணும். அல்லேலூயா.